இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த மாநிலம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வராரு? அதாவது முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு எடுத்துக்கலாம். ஏற்கனவே பல முறை பேசின ஒரு 2 நிமிடத்தில் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு என்னவென்றால், லஞ்சப்பணம் கொடுத்து அரசாங்க வேலையை வாங்குவதற்காக பலர் கொடுத்திருக்கிறார்கள். அது இப்போ பிரச்சனை. இப்போ இந்த வழக்கை நீங்கள் இடி ஆகட்டும், மத்திய புலனாய்வு அமைச்சராகட்டும், இந்த ஊழல் சார்பான வழக்குகள் எதுவுமே அவர்களால் நேரடியாக வழக்கு போட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் போடணும், அதை அவர்கள் எடுத்து விசாரிப்பார்கள். இதுதான் முறை. இன்னைக்கு சூர்யா அவர் என்ன சொன்னாலும் இது ஒரு ஜனநாயக நாடு, எந்த அரசு நினைச்சாலும் உடனடியாக ஒருத்தர் தூக்கிட்டு போய் உடனே தண்டனை கொடுத்து 4 நாள் உள்ள வைக்க முடியாது. அப்படி முடிந்திருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே ஆளுநர்கிட்ட, இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்கிட்ட, அதிமுக கிட்ட ஊழல் பட்டியல் தொடர்ந்து கொடுத்தார். என்னென்ன டேட்ல இருந்து கூட நான் சொல்றேன். அந்த பட்டியல்ல அதுல ஒரு குறைஞ்சபட்சம், அது நான் தீர்ப்பு எழுதல, ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. இல்ல அந்த முகாந்திரம் அப்படி நீங்க கொடுக்கிற பட்டியல்ல என்ன முகாந்திரம் இருக்கு? நான் முடிச்சிடுறேன். ஒரு ப்ரெலூட் மாதிரி. இப்போ டிசம்பர் 22, 2020, பிப்ரவரி 19, 2021, ஜூலை 23, 2018 3 முறை ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை பார்த்து அதிமுக பத்தி நீண்ட பட்டியல் கொடுத்தாரு. இப்போ 4.5 வருடம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாரையும் கேட்குறீங்களா எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையான்னு. இப்போ 4.5 வருஷத்தில் அதிமுகவில் நடவடிக்கைன்னு வேணாம், ஒரே ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு விசாரணையாச்சும் பண்ணதான முகாந்திரம் இருக்கா? அப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஊழல் பட்டியல் ஸ்டாலின் அவர்கள் ஃபைலாக கொடுத்ததெல்லாம் ஃபேக்குன்னு ஆகிடுமா? கிடையாது. இப்போ நான் சொல்ல வருது என்னவென்றால், இப்போ தமிழ்நாடு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் சொல்கிறேன், லஞ்சம் கொடுத்தவர்களை அக்யூஸ்டாக மாற்றிவிட்டது இந்த சிசிபி. நீங்கள் ஒரு லஞ்சம் கொடுத்தவங்களை நீங்கள் அக்யூஸ்டாக மாற்றினீங்கன்னா அந்த வழக்கை இடியால விசாரிக்கவே முடியாது. 1000 பேர்கிட்ட சாட்சியம். செந்தில் பாலாஜி வழக்கு தான் ஒரு அளவுகோல் அப்படின்னு எடுத்து, அதனால திமுக ஆட்சி தான் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி, அவர் லஞ்ச பணம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது அதிமுக ஆட்சி காலத்துல சொல்றேன். அவங்களே ஸ்டாலின் அவர்களே கரூர்ல பேசும்போது அதை சேர்த்து தான் சொல்றீங்க நீங்க. நான் உதாரணம் சொல்றேன். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஒன்று. 2வது, நீங்க கேட்குறீங்களா ஊழல் எங்க நடந்தது காண்பீங்கன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக காமிக்கிறேன். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், தமிழக அரசு கீழே இருக்கக்கூடிய 2538 பணியிடங்களுக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. அதில் 1,10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த 2538 பணியிடங்கள் ஒரு பணிக்கும் 35 லட்சம் ரூபாய் நீங்கள் லஞ்சமாக வாங்கி இவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. சரி, இது குற்றச்சாட்டோடு நிற்குதா? இதில் 1.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னா அதில் இந்த மார்க் அப்லோட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வெப்சைட்டில். அதில் பிசி கேட்டகரியில் 95% வாங்குறவங்க செலக்ட் ஆகலை, ஆனால் 85 மார்க் வாங்குறவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் முகாந்திரம் இருக்கா? மத்திய அரசு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு. 2 முறை எழுதியிருக்கின்றது. முதல்ல அக்டோபர் 27, 2025, அடுத்தது டிசம்பரில் கிட்டத்தட்ட 238 பக்க அறிக்கையை அனுப்பியிருக்கிறோம். என்ன அனுப்பியிருக்கிறோம்னா, KN நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் இவ்வளோ பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க, அதற்கான பேங்க் டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, வாட்ஸ்அப் சாட் இங்கே இருக்குது, அதற்கு எப்படி ஹவாலா முறையில் பணம் வாங்கப்பட்டது அப்படின்ற தகவல்கள் இருக்குன்னு முழு விவரங்களை கொடுத்து செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிரகாரம் இதெல்லாம் ஷெட்யூல்டு அஃபென்சஸாக இருக்கிறதுனால இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றேன் நான். இப்போ ஒரு ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு முகாந்திரம் சேகரித்து அதற்கு நடவடிக்கை எடுத்து பிரிலிமினரி கேஸ் போட வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட ஜாப் தான். நேரடியா அவங்க தள்ளி போடுறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்ல அந்த வழக்கு விசாரிக்காமலே போயிடும் அடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு. ஏனென்றால் 1008 பேர் லஞ்சம் கொடுத்திருக்காங்களா, 1008 பேரையும் குற்றவாளிகளா நீங்க மாற்றிட்டீங்க. அவங்கள நீங்க ட்ரையல் நடத்தி. உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜியை நீங்க தொட்டீங்கன்னா, இப்ப திமுகவுக்கு அந்த விமர்சனம் இருக்கு, திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினதுன்னு. அது எந்த ஆட்சியின்றப்ப நீங்க அதிமுக ஆட்சியும் அதுக்குள்ள சேர்ந்து, இப்ப நீங்க அன்றைக்கு அமித்ஷா பேசினாங்கல்ல, கழகங்கள்ல 2 பக்கமும் ஊழல்னு. இப்ப நீங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்களா, இல்ல திமுகவை மட்டும் டார்கெட் பண்றீங்க? நிச்சயமா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் நிலைப்பாடு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும். ஏன் அதிமுகவே அதை கோருகிறது. அதிமுகவே செந்தில் பாலாஜி மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்ற கேள்வியை கேட்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜி என்கின்ற நபர் ஊழல் செய்தாரா இல்லை கட்சி செய்ததா, அந்த கேள்விக்கு நீங்க வரும்போது அது 2வது கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி என்ற நபர் தான் செய்திருக்கார். சட்டத்தின்படி யார் குற்றவாளி? அந்த குற்றத்தை ஒரு கூடுதல் தகவல், இந்த செந்தில் பாலாஜி வழக்கு பற்றி பேசுறப்ப அந்த
ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகுலாம் உங்களுக்கு தெரியாதல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போது அவருக்கு எதிராக போட்டவங்கல்ல ஆட்சியாளர்கள் இவரை காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, சாட்சியங்கள்லாம் கலைக்கிறாங்கன்னு. இவர் தினகரன் அன்னைக்கு போன பிறகுதான் அரசு செயல்படுதுன்ற குற்றச்சாட்டுலாம் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அவர் செந்தில் பாலாஜி நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுல இல்ல அது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயங்க. அவர் வந்து அதற்கு பின்பு டாஸ்மாக் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் 2 வைத்திருக்கிறார். இந்த டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்ல முடியாது, ஊழல்னு சொல்லனாலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே முதல் ஆண்டு தன்னுடைய நிதியமைச்சராக பதவி முடிந்தவுடன் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா 50% proliferation நடக்குது டாஸ்மாக்ல, இதை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. லீக்கேஜ் இருக்குன்றார். அது எங்க சொல்றாருன்னா டூப்ளிகேட்ல விக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இது திமுக இல்லையா சொல்லுங்க. அவரோட பேட்டி உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒட்டுமொத்தமா என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க எல்லாம் லீக்கேஜ் இருக்கு, இதெல்லாம் நான் கொண்டு வருவேன், 1 லட்சம் கோடி உள்ள கொண்டு வருவேன் என்னன்னு சொல்றேன் நான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல 100% முடிச்சிருக்க கடைசி பாயிண்ட் 2 விஷயம் அவர்கள் சொன்னது. பிடிஆர் இன்டர்வியூல சொன்னது 3 விஷயம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல டாஸ்மாக்ல 50% லாஸ் ஆகுதுன்றாரு. இப்ப இன்னைக்கு 65,000 கோடி ரூபாய் வருமானம் என்றால் அதுல 50% 37,500 கோடி ரூபாய் பிளாக் மார்க்கெட்ல போகுது. அந்த பணம் ஊழல் பணம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கடந்த வருடம் 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய், அதுல 100% லீக்கேஜ் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அதுல 1 லட்சம் கோடி ரூபாய் கள்ள சந்தைக்கு போகுது. திமுகவினர் சொன்ன கருத்துக்களை வச்சே சொல்றோம். பிடிஆர் சொன்ன 2 விஷயங்கள் பேசலாம். அதே பாயிண்ட்.